வணக்கம், வணக்கம் நண்பர்களே. குட் மார்னிங். ஆ புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். ஆ 2026 2026 நம்ம ஸ்டெப் பண்ணி உள்ள வந்துட்டோம். 2025ல நம்ம நெறைய இழந்திருக்கலாம். வருத்தப்படுற மாரி விஷயங்கள் நெறைய நடந்திருக்கலாம். நம்ம மேல வரணும்னு நெனச்ச விஷயங்கள் நம்ம மேல வர முடியாம போயிருந்திருக்கலாம். கொஞ்சம் லேசா திரும்பி பார்த்து, ஏன் வர முடியலன்றத மட்டும் பார்த்துட்டு, அது ஒரு திரையா, ஒரு கம்பியா, நமக்கு ஒரு தடையா அத பார்க்காம, அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரதுன்றத பார்த்துட்டு, இந்த 2026ல மீண்டும் துவங்கலாம். நம்மளால முடியாததுன்னு எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா, அவ்ளோ ஒரு அம் வியக்கத்தக்க ஒரு படைப்பா தான் கடவுள் நம்மள படைச்சிருக்காரு. மனுஷனால முடியாதது எதுவுமே கிடையாது. கடவுளுடைய துணையோட நம்ம செய்யும் பொழுது, நிச்சயமா நம்மளால செய்ய முடியும். ஸோ 2025ல இழந்ததா இருக்கட்டும், பண்ண முடியாததா இருக்கட்டும், அத தூக்கி போட்டுட்டு 2026ல நான் திரும்ப அதில என்ன செய்ய முடியுன்றத பார்த்துட்டு நம்ம செய்வோம். அற்பமான ஆரம்பத்தினாலே அசட்டை செய்பவன் யார் அப்படின்னு நான் பைபிள்ல வாசிச்சிருக்கேன். உங்களுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், பரவாயில்ல. மெதுவா இருக்கலாம், பரவாயில்ல. பட் ஆனா அந்த 1 வருஷம் தாண்டிட்டு 2027க்குள்ள நீங்க வரும்பொழுது, கண்டிப்பா ஒரு மாற்றத்த நம்ம பார்ப்போம். ஆ என்னுடைய வாழ்த்துக்கள். ஆ மேலும் மேலும் உயரணும். சந்தோஷமான வாழ்க்கை எல்லாரும் வாழணும். ஆ மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.